கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கக்கனூரைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். கர்நாடகாவின் சர்ஜாபுரத்தில் உள்ள தனியார் மோட்டார் ஷோரூமில் வேலை பார்த்து வந்தார். இவருக்கும் பெங்களூரைச் சேர்ந்த மோனிஷாவுக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. பெண் வீட்டார் 200 கிராம் தங்கம், 1.5 கிலோ வெள்ளி மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணம் வரை செலவு செய்ததாக கூறப்படுகிறது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே சந்திரசேகர் குடும்பத்தினர் மோனிஷாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டுள்ளனர். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் வீட்டில் இருக்கலாம், இல்லை என்றால் கிளம்பலாம் என மிரட்டியுள்ளனர். இதனிடையே பிரசவத்திற்காக பெங்களூரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் மோனிஷா. குழந்தை பிறந்து கணவர் வீட்டுக்கு எடுத்து வந்துள்ளார். அப்போது இந்த குழந்தை எனக்கு பிறக்கவில்லை என சந்திரசேகர் அசிங்கமாக பேசியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மோனிஷா குழந்தையுடன் கணவர் வீட்டின் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவலறிந்த பாவலூர் போலீசார் மோனிஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த விவகாரத்தை கோர்ட்டில் பார்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்றதாக தெரிகிறது. போலீஸ் தரப்பில் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் கணவர் சந்திரசேகர் வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து போராட்டத்தை தொடர்ந்துள்ளார் மோனிஷா. அவருக்கு ஆதரவாக அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என 20க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே அமர்ந்தனர். மோனிஷாவுக்கும் அவரது குழந்தைக்கும் நியாயம் கிடைக்கும் வரை இங்கிருந்து நகர மாட்டோம் என்றனர்.